அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர். நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம் இந்த அனிமே சீரிஸ. ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஃபன்னுக்காக பார்த்துருப்போம். பட் இப்போ நான் இத திரும்ப ரீவிசிட் பண்ணும்போது இட் சேஞ்ச் மை பெர்ஸ்பெக்டிவ். ஆங்ன்ற ஒரு சின்ன வயசு பையன்கிட்ட இந்த உலகத்தையே அடுத்து நீ தான் காப்பாத்த போறன்ற ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வைக்கும்போது, அவன் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் எமோஷன் ஃபியர் தான். அதனால அவன் இருந்த இடத்த விட்டு லெஃப்ட் ஆகி ஐஸ்பர்க்குள்ள 100 இயர்ஸ் பாஸ் பண்றான். ஐஸ்பர்க்லேருந்து வெளிய வந்ததுக்கப்புறம் அவன் பார்க்குற இந்த உலகமே ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு அந்த கில்ட்ல இருக்கான். அந்த கில்ட்ல இருக்கிற அவனுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணி அடுத்து இத சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு கைட் பண்றாங்க. பாஸ்ட் அவதார்ஸும் அதுக்கு ஹெல்ப் பண்ணி அவனுக்கு கைட் பண்ணி அவதார் சைக்கிள்னா என்ன? அவதார்ஸோட டியூட்டீஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது எல்லாமே அவனுக்கு டீச் பண்றாங்க. டீச் பண்ற அவன் அவதார் ஜர்னிய ஸ்டார்ட் பண்றான். ஸ்டார்ட் பண்ற இடத்துல அவன் நெறைய விஷயங்கள் கத்துக்கிறான். அவனோட ஜாப் என்ன? அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரோல்ஸ் எல்லாத்தையுமே அவன் கத்துக்கிறான். பெண்டிங்கை தாண்டி வாட்டர் பெண்டிங், ஏர் பெண்டிங், எர்த் பெண்டிங், இதெல்லாம் பெண்டிங்கிலும் தாண்டி அவன் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் அவன் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறான். இந்த கற்றுக்கிட்ட இது எல்லாத்தையும் வச்சு லாஸ்ட்டாக அவன் ஃபயர் லார்ட் கூட பேட்டில் பண்ணி அந்த பேட்டிலில் அவரை டிஃபீட் பண்ணி இந்த உலகத்தில் பீஸை கொண்டு வரான். ஸோ நம்மளும் இந்த மாதிரி தான் நம்மள ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பார்த்து பயந்து ஒதுங்கி அதை விட்டு தள்ளியே போயிட்டுருக்கோம். ஸோ ஒன் டைம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன தான் சொல்லிட்டு அந்த ஃபியரை கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி தான் பார்க்கலாமே. லைஃப் நல்லாயிருக்கும் இல்லையா?